லைஃப்பும் சரி சினிமாவும் சரி செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்றிடுவாங்க. காதல் படம் நான் நடிச்சிருந்தேன். அந்த படத்தில் ஒரு லவ் இருந்தது இல்லையா. நான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே ஒரு 5000 10,000 என்னோடய பேமெண்ட் சொன்னால் அந்த படம் வந்து ஒரு 10 நாளில் என்கிட்ட ஒரு 7-8 லட்சம் அட்வான்ஸாகவே எனக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லா பெண்களுமே வந்து போலீஸ்காரங்க மாதிரி தான். அவங்களுக்கு தெரியும் தப்பு நடந்திருக்கு, இவன் தான் பண்ணான்னு தெரியும். ஆனால் அவன் வாயிலேருந்தே அந்த விஷயத்த வரவழைக்கணும்னு அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. கென் வந்து இப்போ யூத் படம் பண்ணி அந்த படம் பார்க்கும்போதுலாம் எனக்கு இப்படிலாம் எடுத்துருக்கலாமோ, நம்ம படத்தை இது எடுத்து நல்லா வந்திருக்குமோ அப்படிலாம் யோசித்தேன். ஓடிச்சுன்னா பெரிய படம், ஓடலைன்னா சின்ன படமா? நிறைய பெரிய படங்கள் எடுத்து ஓடாமல் போயிருக்கு. அப்போ சின்ன படமா? அதெல்லாம் கிடையாது. ஆட்டினா ஆட்டி வைப்பவள், ஆட்சி செய்பவள். இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம ஆட்சின்னு சொல்லுவோம், மூத்தவங்களை சொல்லுவோம் பார்த்தீங்களா, இவங்க தான் எங்கள் ஆட்சி. நான் வயசானவங்க ஆட்சி இல்லை, அவங்க தான் ஆட்சி பண்ணவங்க. எனக்கு ஒரு விஷயம் வந்து ஆணித்தரமாக நான் இன்றைக்கி நம்பிட்டு இருக்கிறது, சினிமாவை எது காப்பாற்றிட்டு இருக்குன்னா, டெக்னாலஜி எவ்வளோ வேணால் வளரலாம், எவ்வளோ வேணால் அடுத்த கடத்துக்கு போகலாம், பெருசாக நிறைய விஷயங்களும் உருவாகலாம், ஏஐ தொழில்நுட்பம் அது இது போட்டி போடலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3.5 கோடி பேருக்கு சினிமா பார்க்கறதுக்கு தான் பொழுதுபோக்கு. பவி, இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. காதல், தீநகர், கும்பாரி போன்ற பல வித்தியாசமான திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராக நடித்த காதல் சுகுமார் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம் வந்தனம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஆஹா, சூப்பர். நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக அவளா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி, இது வந்து உங்களோட ரியல் கெட்டப்பா இல்ல ஏதாவது ஒரு சினிமா கெட்டப்பான்னு தெரிஞ்சே ஆகணும். ஒரு சினிமா கேரக்டர் மாதிரியே வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு. சினிமா கெட்டப் தான். ஆமா, உரிமை குரல் அப்படின்னு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அதில் நம்ம இவர் அசோக், கோழிக்கூத் அசோக், அவரும் நானும், நான் செகண்ட் லீடு, அவர் வந்து மெயின். இதுவும் ஒரு 80s 90s வந்து நடக்கிற போது இந்த ஃபங்கெல்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏரியாவில் நடக்கிற ஒரு கதை. ஒரு ஜாதியை அடிப்படையை வச்சு பண்ணுற ஒரு கதை தான். பட் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ நடந்த நிறைய கொடுமைகள்லாம் இப்போ மக்களுக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்த தொட்ட ஒரு கதை, உரிமை குரல் அப்படின்னு டைட்டில். பாக்கியான்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு டைரக்டர், அதுக்காக வந்த ஹேர் ஸ்டைல் தான் அப்படியே வந்துட்டோம். அது நீங்க நல்லவரா கெட்டவரா? நான் ஒரு ஸ்கூலில் பியூனாக இருப்பேன், அந்த ஸ்கூலில் டீச்சர் இருப்பாங்க, அவங்க மேல் வர்க்கத்தை சார்ந்தவங்க, நான் கொஞ்சம் கீழ் வர்க்கத்தில் இருப்பேன். அதில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் கதை. அப்படி. ஆமாம், கெட்டவர் நல்லவெல்லாம் கிடையாது, நல்லவனா நல்லவர், கெட்டவர்னா கெட்டவர். ஸோ ஆர்டி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதில் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்தோம். பவித்ரா, நீ பாத்தியா? பார்த்தேன். எல்லாம் அப்படியே தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே, தூங்கி தூங்கி விழுகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. படத்துலயாச்சும் நீங்க தூங்காம அப்படியே முழிச்சிருக்க மாதிரி சீன்ஸ் இருக்கா? இல்லை, கதையே தூங்குறது தான். கதை தூங்காது, கதையில் என் கேரக்டர் தூங்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 20 வருஷமாக வந்து ஒரு ஊரில் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும், அதாவது 80கள் நடக்கிற மாதிரி கதை இது. அந்த ஸ்டேஷனில் எந்த கேஸுமே வரலன்னா அந்த ஊரில் இருக்க கான்செப்ட் தான் நான். ஸோ எல்லா மக்களையும் எனக்கு தெரியும், அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, யாரும் கேஸுக்கும் வர மாட்டாங்க. அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வேறு வேலை என்ன, சாப்பிட்டு தூங்குறது தான். அப்படி தூங்கிட்டே இருக்க ஒரு கேரக்டர் அப்படி தூங்கியே பழகிடும். ஆனால் அந்த ஊரில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஃபஸ்ட்டு டைம் ஒரு மர்டர் நடக்கும். அப்போ அந்த ஊருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார், அங்கேருந்து கதை தொடங்கும். அந்த இடத்துல இருந்து அந்த தூங்கி பழக்கமானதுனால என் கேரக்டர் அங்கங்கே தூங்கிடும். அதை வச்சே ஒரு காமெடியாக வந்து டைரக்டர் வந்து கிட்டு சார், அவர் தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா இப்போ சல்லியர்கள் படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு முன்னாடி மேதகு பிரபாகரன் சார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து முதல்ல எடுத்து மேதகு பார்ட் 2 கூட வந்துச்சு. பட் அதான் அவர் இயக்கலை. ஆனால் முதல் பாகம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக உலகம் எங்களும் பேசப்பட்டது. அவருடைய 3வது படம் தான் இது ஆர்டி. ஸோ அதில் ஒரு மெயின் கேரக்டர் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கேரக்டர், என்னோடய கேரக்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஹாஸ்யமாக இருக்கும், அதாவது சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். மீதியெல்லாம் ரொம்ப சீரியஸாக போகிற கதை களம். அதில் நானும் அப்புறம் சவுந்தரன் இருக்கார் இல்லையா, ஒட்டாவ பால்லையே தான் டீ போடுவாங்களாமா, அந்த மாதிரி டீ குடிப்பாராமாங்கிற இல்லையா, அந்த கேரக்டரும். அப்புறம் அந்த அயலி அபி, அவங்க மெயின் லீடாக பண்ணாங்க. ஸோ 3 பேர் தான் தெரிஞ்ச முகங்கள், மற்ற எல்லாமே யாருக்கும் பரிச்சயமே இல்லாத முகங்கள். ஸோ 80s நடக்கிற கதை அப்படிங்கிறனால மேக்ஸிமம் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருக்காரு போல இருக்கு டைரக்டர். ஓகே. ஸோ அதனால தூங்கிட்டே கேரக்டர் அது படத்தில். அப்போ கேட்டிங்களா டைரக்டர்கிட்ட, தூங்குற கேரக்டரா பார்த்து எதுக்கு எனக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு? இல்லை அதுதான் சொன்னார். அதில் வந்து அந்த கதையோட தன்மை என்னென்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல வந்து எப்படி அந்த இடத்த வந்து சுவாரஸ்யமாக்குறது. அந்த ஸ்டேஷனில் இருக்க ஒரு கேரக்டர் இது ஒன்று தான், அதுக்கும் ஒரே ஒரு ஸ்டேஷன், அதில் ஒரே ஒரு கான்செப்ட். அவனுக்கு வேறு வேலை இல்லைன்னா அவன் தூங்க தான் செய்வான். அந்த ஊரை குற்றமே நடக்காது,
குற்றமே நடக்காத ஒரு ஊரில் ஒரு குற்றம் நடந்துருது. அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு அதுக்காக தான் நான் வந்து உங்களை ட்விஸ்ட் பண்ணேன் அப்படின்றாரு. ஓகே. சோ குற்றம் நடந்ததுக்கு அப்புறமாச்சும் பரபரப்பா இருப்பீங்களா? என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி குற்றம் நடந்தது sincere-ஆ? என்ன இல்ல அது அங்க அதுக்கப்புறம் தான் கதையோட சுவாரஸ்யமா ஆரம்பிக்கும். ஏன்னா முக்கியமான இடத்துல எல்லாம் போகும்போது அந்த கேரக்டர் என்ன ஆகும் அப்படின்னா, இவருக்கு ஏற்கனவே அந்த எசக்கி சார் வருவார் இல்லையா அந்த ஊருக்கு, அந்த அவரை வந்து நிறைய ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க மாசம் ஒரு வாட்டி. ஏன்னா அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஓ. அவருக்கு என்னன்னா விசாரணை கைதியை கூட்டு போகும்போதே ஒருத்தர் தூங்கிட்டான்னு சொல்லி சுற்றுவார் அவனு. ஓ. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு வந்து தூக்கம் வரும், தூங்க விடாம தவிக்கிறது, அச்சோ அது என்ன கேட்குறீங்க அப்படின்னு. அது நிறைய அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது அவருக்கு தூங்குறத கண்டா பிடிக்காது, எனக்கு தூங்குறதா பிரச்சனையே, ஆனா படம் ஃபுல்லா டிராவல் பண்ணணும் அப்படின்னு சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த கதையை. உங்களுக்கு நல்ல ஒரு பேரு, நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாம் எதிர்பார்க்கலாமா ஆர்டி படத்துல? அந்த பேர்லாம் கிடையாது. இந்த படம் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜானர். நிறைய படங்கள் வருது இந்த மாதிரி 80s நடக்கிற மாதிரி 90s நடக்கிற மாதிரி நிறைய கதைகள் வருது, கதைக்களங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி கிட்டு சார் வந்து இந்த படத்தில் சொன்ன விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆர்டிங்கிற பேரை கேட்டாலே ஓரளவுக்கு வந்து என்ன ஆர்டி, ஆனால் எல்லாத்துக்கும் ஆர்டினா ஆட்டுறது மீன்ஸ் ஷேக்கிங் அந்த மாதிரியே நினைப்பாங்க இல்லை, அது கிடையாது. இது ஆர்டி என்பது ஆட்சியோடைய இன்னொரு மருவ சொல். அது என்னன்னா ஒரு காலத்தில் பெண்கள் தான் ஆட்சி செய்திருக்காங்க. பெண் தெய்வ வழிபாடு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத 80களில் நடக்கிற கதையை வச்சு 1800 வருஷம் 18th செஞ்சுரியோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பெண் தெய்வ வழிபாடுகள்லாம் எப்படி உருவாச்சு அப்படி. ஆட்டி அப்படிங்கும்போது பெண் ஆட்டி, அதை பொண்டாட்டின்றாங்க இல்லையா. ஆட்டினா ஆட்டி வைப்பவள், ஆட்சி செய்பவள். இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம ஆட்சின்னு சொல்லுவோம், மூத்தவங்களை சொல்லுவோம் பார்த்தீங்களா, இவங்க தான் எங்கள் ஆட்சி. நான் வயசானவங்க ஆட்சி இல்லை, அவங்க தான் ஆட்சி பண்ணவங்க. இந்த குடும்பத்தை வழிநடத்துறவங்க பேர் தான் ஆட்சி. அந்த ஆட்சி காலப்போக்கில் ஆட்சியாக மாறி அதை முதல்ல ஆட்டியாக இருந்திருக்கு இல்லையா. அதுக்கு ரொம்ப டீப்பான ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் வச்சுருக்காரு. ஸோ இந்த நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை, உலகம் எங்கிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் நாடு தான் சொல்லுவாங்க, தாய் மண் தான் சொல்லுவாங்க, தாய் மொழின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே பெண்களை முதன்மைப்படுத்தி தான் வரும். ஸோ அந்த வழக்கு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு குளோபலைஸாக, அதாவது வேர்ல்டு வைடாக கனெக்ட் பண்ணி எடுத்த படம் இது. கதை வந்து பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கும், ஐ மீன் 80s. ஆனால் கதையுடைய மொத்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரி நடக்கிற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணியிருப்பார். அதை வந்து இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இந்த மர்டருக்கு பின்னால இந்த விஷயங்களும் எப்படி வருது அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போற படம் இது. அப்போ உங்க ரியல் லைஃப்ல அந்த ஆர்டி என்பவர் யார்? எல்லா இடத்துலயும் பெண்கள் தானுங்க. என் பொண்டாட்டி தான், மீனா தான் என்னை ஆட்டி வைக்கிறாங்க. எல்லா வீட்லயும் ஆட்டி வைக்கிறவங்க அவங்க தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்க தான் ஆட்டி வைக்கிறீங்க. ஆட்டி மீன்ஸ் ஆட்சி செய்யப்போல். நீங்க கேட்டு தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா. கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு போனா என் வீட்டுல கேட்டா நான் பதில் சொல்லணும்ல. அதுதான். சோ உங்க மனைவிக்கு பயங்கரமா கோவம் வருமா இல்ல உங்களுக்கு பயங்கரமா கோவம் வருமா? இல்ல, ரெண்டு பக்கமும் கோவம் வரும். கோவம் எல்லாத்துக்கும் தான் வரும். பட் விட்டு கொடுத்து போகணும் இல்லையா, அது நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். நீங்க தான். ஆமா, நாங்க தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்போம். இந்த விஷயத்துல டபான்னு விஷயம் முடிஞ்சு போச்சுல, இவ்வளவு என்ன சரண்டர் ஆயிடுவீங்க. சரண்டர் ஆயிடணும். எப்படி சமாதானப்படுத்துவீங்க? இப்ப நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க வந்து அவங்கள போய் சமாதானப்படுத்தணும், என்ன சொல்லி சமாதானம்? அவ்வளவுதானம்மா, அதான பிரச்சனை, நாலுல இருந்து பண்ணல விடு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆமா, எனக்கு காலைல விடணுமா, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்றாங்க. அதாவது உலகத்துல இருக்க எல்லா பெண்களுமே வந்து போலீஸ்காரங்க மாதிரி தான். அவங்களுக்கு தெரியும் தப்பு நடந்திருக்கு, இவன் தான் பண்ணான்னு தெரியும். ஆனா அவன் வாயிலேருந்தே அந்த விஷயத்த வரவழைக்கணும்னு அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. நம்மளா பேசி நம்மளா ஒத்துக்கிட்டா அப்போ ஓகே அப்படின்ட்டு போவாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம தான், ஆனா நம்மளை ஒத்துக்க வைக்கிறது தான் அவங்களுடைய முதல் வேலையே. அதுதான் சொன்ன ஆட்டின்னு புரிஞ்சு போச்சு. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா கூட திரும்ப அதே தப்பு நீங்க பண்ணிருக்கீங்களா உங்க லைஃப் டைம்ல? வேற என்ன பண்றதுங்க, அப்படிதான் நடக்கிறதான் செய்யும். என்ன காந்தியா இல்ல இது. வீட்டுல இருக்கவங்களுக்கு வெளி உலகம்லாம் பெருசா தெரியாது, அவங்கள நம்ம கண்டிக்கவும் முடியாது. ஏன்னு சொல்லுங்க, நம்ம பல இடத்துக்கு போகிறோம், 4 இடத்துக்கு போகிறோம் வர்றோம், 4 விஷயம் தெரியும். அவங்க வீட்டிலே இருக்கவங்க, நம்ம குழந்தை குட்டிகளை பார்த்துக்கிறவங்க, அவங்க வந்து வெளியே போன்ற இதெல்லாம் நடக்காது. இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்கள கேட்கக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க, அதை அவங்க சொல்லிக் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த பாருமா இப்படிதான் விஷயம், இப்படிலாம் போனால் இப்படி நடக்கணும் அப்படின்ட்டு. திரும்பவும் ஏதாவது தப்பு நடந்தாதான் முதல்ல உனக்கு சொன்ன அறிவில்லையா உனக்குன்னு கேட்கணும். இது கூட உனக்கு தெரியாதுன்னு முதல்ல கேட்கக்கூடாது. அந்த தப்பை எல்லா ஆண்களும் பண்ணுறோம் நம்ம.
ஸோ அதனால நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால வந்து 2வது வாட்டியும் ஒரு மன்னிப்பு கிடைக்கும். எங்க போறோம் நம்ம நல்லா என்ன இருக்கு சோத்துல விஷத்தை வச்சுறாங்க பயந்தான் வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி நீங்க நடிச்ச படங்கள்லயே உங்க வைஃப் ஆஹா என்னோட புருஷரா இவரு இவ்ளோ சூப்பரா நடிச்சிருக்காருன்னு வியந்து பாக்குற ஒரு படம்னா எந்த படம் நீங்க நடிச்ச ஒரு படம் கூட கிடையாதுங்க. நான் 150 படம் வந்துட்டேன், அது 100 படம் வெளியே வந்துருச்சு. ஆனா காதல் படத்தை வந்து எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுல அது போட்டே இருப்பாங்க, சேனல்ல வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த படம் தான் ஓடும், அதை மட்டும் பார்ப்பாங்க. காதலுங்கிற படத்தை மட்டும் அடிக்கடி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் நான் வந்து இந்த படம் எப்படி நடிச்சுங்க, ஓகே. என்ன பிரச்சனைனா நாம இங்கேயும் நடிக்கிறோம் அங்கேயும் நடிக்கிறோங்கிறதான் பஞ்சாயத்து. அப்ப நீங்க ஆக மொத்தத்துல நடிக்கிறீங்கன்னு ஒத்துக்கிட்டாரு. எங்க 25 வருஷம் இதே தொழிலா வச்சிருக்கேன், 6 வருஷத்துக்கு நடிச்சிட்டு இருக்கேன் மேடையா ஏறி. எங்களுக்கு நிஜம் எது உண்மை எது அப்படிங்கறதெல்லாம் தெரியாமலாம் இல்லை, தெரியும். பட் சில இடத்துல வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க. ஆமா, இதுல எப்படிமா இருந்துச்சு அப்படி. ஆனா எல்லாருமே பாராட்டிட்டு இருப்பாங்க. ப்ரீவியூக்கெல்லாம் கூப்பிட்டு போவேன், வெளியில வந்தோடனே என்னம்மா என்ன அவங்களும் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. வண்டி ஓட்டிட்டு போவாங்கள கார்ல, என்னம்மா எப்படி இருந்துச்சு படம், ஓகே. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, அதுல நீங்க நடிக்கும் போது அந்த சில இடத்துல சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு, ஸ்மைல். அது என் பல்லு அப்படி மாதிரி தெரியுமா அப்படின்னா, அது எந்த காலத்துலயுமே ஒத்துக்கிறதே கிடையாது. ஓகே அப்படின்ட்டு அது அது என்னைக்கே ஒத்துக்கலாம், அன்னைக்குதான் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் நான் நினைச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் வதனம் அப்படின்ட்டு, அதுல டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆமா, முழுக்க முழுக்க வந்து பெண்களை, அதாவது ஹீரோயினா வச்சு நிறைய படங்கள் இருக்குது இல்லையா. இதுல வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தரங்க வந்து மையமா வச்சு அந்த படம் வதனம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்துல வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதாவது ஆண் வந்து பெண் வேடமிட்டு அது முழுக்க முழுக்க நடிச்ச ஒரு படம் அது. அதுக்காக நான் ஒரு 6 கிலோ வெயிட் கம்மி பண்ணி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த படத்தை வந்து பார்த்தா மட்டும் ஏதாவது என்ன ஒத்துக்குவாளோ அப்படின்னு இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, பிடி தினேஷ்னு என்னோட ஃப்ரெண்டு தான் டைரக்ட் பண்ணிருக்காப்ல, என் தம்பி. ஸோ அந்த படத்துக்காக வெயிட்டிங். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணும்போது நீங்க ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. தமிழ் சினிமாலேயே வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், இல்லை விஷால் அவர்களா இருக்கட்டும், நிறைய நடிகர்கள் வந்து பெண் வேடம் அணிந்திருக்கார்கள். நீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது யாரை இன்ஸ்பயர் பண்ணீங்க, இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கரெக்டா இருப்போம்ப்பா அப்படி? எனக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் தான். ஆமா, அவ்வை சர்மகி படம் பார்த்துருப்பீங்க. நான் சும்மா உங்களுக்கு ஒரு காட்டுறேன். நீங்க தானா இது? அடையாளமே தெரியல. சீரியஸா சுரேஷ் கீர்த்தியோட மேக்கப் மேன் எனக்கு. சோ இந்த படம் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஒத்துக்குவாளோ நம்ம நடிக்கிறதா அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒண்ணு எப்ப எதிர்பார்க்கலாம் இந்த படத்தை? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு, பட் அவங்களை பயன்படுத்துவாங்க. ஒரு ஏரியா இருக்கும், ஒரு போர்ஷன் இருக்கும், முழுக்க முழுக்க திருநங்கைகளை வந்து மையப்படுத்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் படிச்சுட்டு ஹையர் கிரேட்லலாம் இருக்காங்க, ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, நல்ல பதவிகள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு படித்து ஒரு கேம் சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுற ஒரு லேடியோடைய டிரான்ஸ்ஜெண்டருடைய லைஃப் நடக்கிற ஒரு கதை தான் இது. நம்ம ஜித்தன் ரமேஷ் இருக்கார் இல்லையா, அவர் தான் வில்லன். அவர் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. ஆடுகளம் நாராயண் சார், பெரிய ஆர்டிஸ்ட் கேங்கே இருக்குது. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ற படம் இது. ஓகே, நம்ம ஆர்டி மாதிரி தான். இதுல உங்களுக்கு எது ஒரு டாஸ்கா இருந்தது இந்த விஷயம் பண்ணும்போது? ஐயோ பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? ஐயோ ஏமா 1ஆ 2ஆமா நம்ம பாட்டுக்கு டச்ச போட்டோமா, தலையை வரணுமா, களைச்சி விட்டோமா, வெளியே வந்தோமான்னு இல்லாம இந்த பொட்டு வைக்கிறதுல இருந்து இந்த ஐப்ரோ பென்சிலு, லிப்ஸ்டிக் போடுறது, கம்மல், மூக்குத்தி, ஐலேஷு, அப்புறம் வந்து காதுக்கு நெயில் பாலிஷு கீலிஷுன்னு போட்டு, அது இல்லாமல் ட்ரெஸ்ஸு போடும்போது பஞ்சாயத்து இன்னர்லாம் போடுறதுலேருந்து வெளியே போடுறதுலேருந்து எப்பா இது. அதாவது ஆண்கள் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறோம், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பூரா வந்து பெண்களுக்கு தான் உலகத்தில். அது இல்லாமல் இந்த உலகம் வந்து இயங்குறதே பெண்களால் தான் போல இருக்குது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது காஸ்மெட்டிக்னு எடுத்துக்கிட்டா, ஆனால் 99% காஸ்மெட்டிக் ஃபுல்லாக உருவாகிறதே பெண்களுக்காக தான். அதாவது இந்த ரிக்வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, சொன்னாங்க, பெண்ணை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை நான் படைச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவெல்லாம் அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு 3 மணி நேரம் எனக்கு மேக்கப் போடுவாங்க. அப்படியெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன், என்ன இவ்வளோ கஷ்டமாக ஒரு வெளியில் வர்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு.
அது பெரிய பிரச்சனை ஆச்சு. நைட் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் நடந்து போகும்போது ஆக்சுவலாக கேரவனுக்குலாம் ஒரு 2 பேர் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. மேடம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், டேய் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளுங்க கிடையாது அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து எனக்கு வந்து ஷக்கிலா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இவங்களுடைய நமக்கு வந்து பெரும்பாலும் இந்த ரோட்டில் அவங்க தெருவோரங்களில் பார்க்குற திருநங்கைகளுடைய லைஃப் வேறு. இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறவங்களுடைய லைஃப் தெரியாது நமக்கு, அவங்களோட நெருங்கி பழக வாய்ப்பு கிடையாது. அப்போ நான் வந்து சைக்கிளா அம்மா வந்து நிறைய பேர் தத்தெடுத்து இந்த மாதிரி அவங்க நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க ஷாஷான ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ நான் அங்கே போய் அவங்களோட 2 நாள் ஸ்டே பண்ணி, ஐ மீன் ஒவ்வொரு நாள் காலைல போயிட்டு நைட்டு ஈவினிங் வரைக்கும் அவங்களோட இருந்து அவங்க எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களுடைய இன்னரில் அவங்களுடைய வீட்டில் இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறாங்க, வெளியே நம்ம பார்க்கறது வேற, வீட்டில் பர்சனலாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கும் போது தான் இவ்வளோ கஷ்டமா இவங்க லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் ஒர்க் பண்ண படம் அது. அதே மாதிரி ஆட்டி படத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சாமே, யானைகளோட வேற நிறைய மிருகங்கள், பைசனோட, ஸோ அவங்களோடலாம் வந்து பயங்கர ஒரு கூத்தா இருந்துச்சாமே. ஆமாம், அது ஒரு கேரக்டராகவே மாறிடுச்சு எங்களோட. என்னன்னா ஊட்டியில் வந்து ஒரு ஏரியா ஆக்சுவலாக அங்கே ஷூட்டிங்க்கு பர்மிஷன் தரமாட்டாங்க. என்னன்னா அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகிறது ஒரு செங்குத்தான ஒரு பள்ளத்தாக்கு. ஒரு கார் போயிடுச்சுன்னா இடையில ஏதாவது ஒரு கார் ஆப்போசிட்டில் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் திரும்பவும் ஒரு 6 கிலோமீட்டர் பின்னாடி போகணும். அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சரக்குனா கீழே விழுந்துடும் காரு. அப்போ நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும், இங்கேருந்து போகும்போது கார் கிளம்புதான்னு கேட்கணும், அப்புறம் இங்கேருந்து போகிற கார் வரப்போகுதுன்னு சொல்லணும். இப்படிலாம் கம்யூனிகேஷன் அங்கே டவரும் இல்லை. இவருக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா டைரக்டருக்கு, அது வந்து 80s நடக்கிற கதை அப்படிங்கிறனால எங்கேயுமே டவர் இல்லாத இடம், கரண்ட் ஒயர்கள்லாம் போகக்கூடாது. ஏன்னா அப்போல்லாம் விளக்கெல்லாம் கொளுத்திக்கிட்டு இருந்த நேரம், அப்போல்லாம் லாந்தர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு போகணும்னு அப்படி கூட்டிகிட்டு போயிட்டார். மொத்தம் விட்டு அங்கே தான் போச்சு. நாங்கள் படத்தில் ஒரு 200-300 பேர் நடித்தாங்க, இந்த ஜூனியர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே. அவங்கெல்லாம் வந்து மெயினாக ஊட்டிலாம் வந்துட்டு போக முடியாது. பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கெலாம் இங்கே நாங்கள் இருந்து போகணும் டெய்லி. பட் அவங்களாம் அங்கேயும் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அங்கே என்னன்னா அடிக்கடி எல்லா மிருகங்களும் வரும், பைசன்ஸ், நரி, புலியெல்லாம் வர்ற ஏரியா. அதனால தான் அங்கே பர்மிஷன் கொடுக்குறதில்ல அப்படின்ட்டு. இது அந்த ஊரில் உள்ள சில பைசன்ஸ் எல்லாம் மக்களோட பழகும் போல் இருக்குது அடிக்கடி. அது ஒரு ஏரியா ஒரு 10-15 பைசன் காட்டெருமையை கூட்டு வந்து அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பிரச்சனை, அது எப்போ தாக்கும்னு தெரியாது, அதனால் அங்கே ஷூட்டிங் நடத்த முடியாது. அதுங்களாம் எப்போ மேய்ஞ்சிட்டே வெளியே போகுதோங்கிறத பார்த்து வெயிட் பண்ணி 11 மணிக்கு மேலே ஷூட்டிங் எடுப்பார் டைரக்டர். ஆமாம், அது கொஞ்சம் திகிலாகவே இருக்கும், த்ரில்லாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரிஸ்க்கு இந்த படத்தில் ப்ரொடக்ஷனில். ஆக்சுவலாக ப்ரொடியூசரே அப்படி சொன்னார், இந்த படத்துக்கு நான் ஒரு பட்ஜெட் போட்டேன், அதை தாண்டி இந்த கதை கேட்டுச்சு அப்படின்னு நிறைய செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்தார். ஏன்னா சார் எஸ்கே காரவணன் வந்து ஏற்கனவே வந்து தமிழ் குடிமகன் ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பரமசிவன் பாத்திமா விமல் சார் வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தார். அவர் அது டைரக்ஷன் பண்ணார். தமிழ் குடிமகனும் அவர் தான் டைரக்ட் பண்ணார், சேரன் சார் நடித்த படம். இது வரைக்கும் முதல் படம் பெட்டி கடன் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இது 9வது படம் அவருக்கு ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில். எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னு சொன்னால், தொடர்ந்து படம் தோக்குதோ ஜெயிக்குதோ அதையெல்லாம் தாண்டி இத்தனை வருஷங்களாக வந்து படம் திரும்ப திரும்ப எடுத்து எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே எனக்கு பெரிய மரியாதையாக வந்துருச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சார் உங்களுக்கு சினிமா ஆர்வம் வந்துச்சுன்னா, சாதாரணமாக முருகாலயா ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது, இப்போது அருணாச்சலம் ரோட்டில் பிரசாத் லேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து கோவை செல்லா மேடமும் எஸ்.எஸ். சந்திரனும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அதில் கும்பலில் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று காமிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு. எப்படி சார் சினிமா நடிக்கிற ஆர்வம் வந்துச்சு, பட் இப்போதைக்கு நம்மளால் முடியாது சொல்லிட்டு மறுபடியும் பிஸ்னஸ்லாம் பண்ணி பெரிய ஒரு ஆளாகி மறுபடியும் சினிமாவுக்குள்ளே வந்து நிறைய படங்கள் எடுத்து அடுத்த படங்கள் வந்து இப்போ 8-9 படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அப்படிங்கும் போது பெரிய மலைப்பாக இருந்துச்சு இந்த விஷயம். அண்ட் அதே மாதிரியே மக்கள் வந்து இதை பார்க்கும்போது 80s காலகட்டத்துக்கே வந்து கூட்டிட்டு போயிருக்கீங்கல்ல, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த பீரியாடிக்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு. கிட்டு சார் வந்து நிறைய உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் காஸ்டியூம்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெறும் லவுக்கு இதுதான் போடுவாங்க, சேலை கட்டி மாறாப்பு தான் போடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ வந்து நிறைய கலர்ஸ் கிடையாது. நீங்கள் கிட்டத்தட்ட பரதேசி படம் பார்த்துருப்பீங்க பாலா சாரோடது, அந்த டோனில் தான் அந்த படம் இருக்கும். அது ரிமோட்டாக இருக்கும். அது என்னென்னா ஒரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போய் அந்த இடத்துல வந்து தேயிலை தொழிலாளர்கள் மாதிரி இருப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ அதில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து இப்போ இந்த என்ன சொல்லுவாங்க, கீழடியில்
தோண்டுனா கிடைக்கிற பொருட்கள் அந்த மாதிரியான நிறைய பழமையான பொருட்களை பயன்படுத்தி அதை எங்கெல்லாம் கிடைக்குதோ தேடி கலெக்ட் பண்ணி அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங்கே பண்ணியிருக்காரு. அவ்வளோ டெடிக்கேஷனாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. என்னன்னா நான் கேட்டேன், எதுக்கு இவ்வளோ சிரமம், ஒரு நல்ல ஒரு காமெடி படம் பண்ணிட்டு ஜாலியாக யூத்து அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு போக வேண்டியது, ஆனால் எதுக்கு இவ்வளோ மெனக்கடுறீங்க அப்படின்னா, இல்லை தமிழர்கள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்க பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் கிடையாது. உலகம் முழுமைக்கும் நிறைய நாகரிகங்கள் வந்து இங்கேருந்து தான் போயிருக்குது. அதுக்கான முன்னோடியாக இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம நிறைய மறக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை இந்த தலைமுறைக்கு நம்ம திரும்பவும் எடுத்து சொல்லணும். இது இப்படி தான் வந்திருக்கும், இதுதான் உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையும், உணவு முறைகளாக இருக்கட்டும், அரசியலமைப்பாக இருக்கட்டும், கலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழன் தான் முன்னோடி அப்படிங்கிறத நான் வந்து பதிவு செய்யணும். அவர் கையில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லி பச்சை குத்தி இருப்பார். யார் டைரக்டர்? ஓகே, யார் சார் தமிழ் உங்கள் பழைய ஆளா அப்படின்னு. இல்லை இதுதான் எனக்கு அப்படி நான் கிண்டல் பண்ணுவேன் அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஸோ அப்படி ஒரு தமிழ் உணர்வுள்ள ஒரு ஆள். அதே மாதிரி தான் எஸ்கி சார், அவருக்கும் அதே ஃப்ரீக்குவென்சி தான். ஸோ அவங்கெல்லாம் அதே வழியில் தமிழ் தேசியம் பேசி வந்த ஆட்கள் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது. அதாவது தமிழ் குடிமகன், பரமேஸ்வரன் பாத்திமால ரொம்ப டீப்பாக ஒரு அரசியல் பேசியிருப்பார். எப்படி வந்து இந்துக்கள் எல்லாம் வந்து இன்னொரு கம்யூனிட்டிக்கு, இன்னொரு மதத்துக்கு மாறினாங்க, அதில் என்ன அரசியல் நடந்தது அப்படின்னு சொல்லி பேசி அது கொஞ்சம் பேசப்பட்ட படமாக இருந்தது. ஸோ இந்த படம் அதெல்லாம் கிடையாது. தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு மாண்பு இருக்குது, அதை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கிட்டுஸோட முயற்சியை அழகாக ப்ரொடியூஸ் பண்ணி அது ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த இன்ஸ்பெக்டராக வருவார். ஸோ அவர் கூட ட்ராவல் பண்ணுற கேரக்டர் தான் என்னோட. உங்களோட டைரக்ஷன் ஏன் ஸ்டாப் ஆயிடுச்சு? 2 படங்கள்ல தான் உங்களை டேரக்டராக பார்த்தோம், அதுக்கப்புறம் ஏன் உங்களை டேரக்டரா பார்க்க முடியல? இல்லை, நான் அதை விடலை. அதனால தான் என்னோட அடுத்த படத்தோட டைட்டிலே விடலை. அப்படியா? விடலைங்கிறது பருவம். ஆமா, 16 ப்ளஸ் இருக்கு இல்லையா. என்னுடைய 96 97 நான் ஒரு 8th 9th படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தினால ஒரு ஸ்கூலை இழுத்து மூடுனாங்க, ஒரு அரசு பள்ளி. அப்போல்லாம் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் கிடையாது, அங்கங்கே சில பள்ளிகள் முளைச்சிருந்தது. அதாவது ஒரு ஒரு நகரத்தில் 1-2 பள்ளிகள் தான் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்கூலை வந்து மூடுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து கதையாக பண்ணியிருக்கேன். அது பேர் விடலைங்கிறது ஒரு பருவம். அந்த டைட்டில் வச்சு ஒரு படத்தை நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து என்னோட முதல் படமாக பண்ண வேண்டியது. அப்போ திருக்குறள்னு டைட்டில் வச்சு 2012 தொடங்கினேன். அதை என்னால் முடிக்க முடியல, பாதியிலே படம் நின்றுச்சு. அப்போது வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு பையன் சத்யராஜன் சொல்லிட்டு அந்த படம் வாங்கினோன்னா ஊருக்கு போயிட்டான். இப்போ இன்றைக்கி பெரிய அளவில் ஓரளவுக்கு ரேஞ்சுக்கு போய் அவன் ப்ரொடியூசர் ஆகி, அண்ணே அந்த படத்தை நான் விடவே கூடாது, திரும்பவும் நான் பண்ணியே ஆகணும். ஒரு பள்ளி படிப்புனா எந்த அளவுக்கு முக்கியம் ஒருத்தங்களுக்கு. ஏன்னா நமக்கு வந்து அந்த படத்தோடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு செடி வளருது, அது பூத்துட்டதுக்கப்புறம் காய்க்கிறதுக்கு வெயிட் பண்ணுறதில்ல, காய்ச்சிரும். அதே மாதிரி எல்லா மிருகங்கள்லையும் அந்த பருவம் வந்துச்சுன்னா அதை வெயிட் பண்ணுறதில்ல. நமக்கு வந்து எஜுகேஷன் இருக்குது, படிப்பு இருக்குன்னு வெயிட் பண்ணுறதில்ல. அதுக்கு வந்து அந்த நேரம் வந்தால் அது இணை சேர்ந்துடும், குட்டி போட்டுரும். இப்படி எல்லா உலகத்தில் அத்தனை ஜீவராசிகளுக்கும் உயிரினங்களுக்கும் மரம் செடி கொடிக்கு எல்லாத்துக்குமே வந்து வெயிட்டிங் கிடையாது. நமக்கு மட்டும் ஒரு வெயிட்டிங் இருக்குது. என்னென்னா +1 +2. ஆனால் அதப்போ தான் ஹார்மோன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நமக்கு. ஸோ இந்த வார் இருக்கு இல்லையா, அந்த டைமில் தான் நீங்கள் அதை பண்ணக்கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாது, இவன் செய்யக்கூடாது, எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு சமுதாயம் நம்மளை அடக்கி வைக்கும். இப்போ வந்து உள்ள ஹார்மோன்ஸ் ப்ராப்ளத்தை தாண்டி அடுத்த கடத்துக்கு நீங்கள் வந்து டாக்டராக போகிறீங்களா, என்ஜினியராக போகிறீங்களா, என்ன எஜுகேஷன் போக போகிறீங்கன்னு தீர்மானிக்கிற ஏஜே வந்து அந்த 16+ தான். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனை உருவாகுது. இதை சமூகம் இப்படி நம்மளை அடக்கி வச்சு, நீங்கள் இது இல்லைன்னா ஜெயிக்க முடியலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அவன் அடுத்த கடத்துக்கு போகிறான் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு படமாக தான் இதை வந்து பண்ணோம். அப்போ அதை பண்ண முடியல.
அதை திரும்பவும் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் வந்து இதை பூஜை போட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் கேட்டதுனால இன்னும் ஒரு மாசத்துல நான் அந்த படத்தை ஆரம்பிச்சிருவேன். சூப்பர். ஆக்சுவலா நல்ல கண்டென்ட் வேற இல்லையா? நல்ல ஒரு கண்டென்ட்டா இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பா கண்டிப்பா. யாரெல்லாம் அதுல நடிகர்களா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நீங்களே அதுல நடிக்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கா? பிரசன்ட்ல இல்ல பிரசன்ட்ல வந்து ஒரு கேரக்டரா ஆக்சுவலா அந்த 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 சம்பவம் ரியலா நடந்தது. இப்போவும் அந்த கதை மாந்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த படம் எடுத்தேன்னு சொன்னா அவங்கெல்லாம் திரும்ப வரும்போது அந்த படத்துல வந்து ஒரு மெயின் கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் தான் வந்து நான் பண்ணுறதா இருக்கேன், அதாவது ஃப்ளாஷ்பேக்கில். ஆனால் சின்ன வயசில் வந்து நான் பார்த்தேன் என்னுடைய ஸ்கூலில் நடந்த அந்த சம்பவத்தை. அந்த கேரக்டர்லாம் வந்து இப்போ புதுமுகங்கள் தான் போட்டு எடுக்க முடியும். ஏன்னா அந்த அந்த +1 +2 பசங்கள்லாம் இப்போ கிடையாது. அப்படி பார்த்தா கென் வந்து இப்போ யூத் படம் பண்ணி அந்த படம் பார்க்கும்போதுலாம் எனக்கு இப்படிலாம் எடுத்துருக்கலாமோ நம்ம படத்தை, இது எடுத்து நல்லா வந்திருக்குமோ அப்படிலாம் யோசித்தேன். பட் அந்த மாதிரி முகங்கள் நம்ம படத்துக்கு தேவைப்படும். அப்படி தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ விரைவில் நல்ல அறிவிப்பு வரும். இப்போ ஒரு சின்ன பட்ஜெட் படமா வந்து தயாரிக்கும் போது அதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தியேட்டருக்கு தான் தியேட்டர் கிடைக்காது, ஓடிடிக்கும் போக முடியாது, நம்ம எடுத்து நம்ம போட்டு பார்த்துட்டு இருக்கவும் முடியாது. ஸோ வியாபாரங்கள் தான் இன்னைக்கு சினிமாவை தீர்மானிக்குது. ஸோ நல்ல படங்கள்னு சொல்கிற படங்கள்னா சின்ன படம் பெரிய படம்னு ஒன்று கிடையாது. ஓடிச்சுன்னா பெரிய படம், ஓடலைன்னா சின்ன படமா? நிறைய பெரிய படங்கள் எடுத்து ஓடாமல் போயிருக்கா, அப்போ சின்ன படமா? அதெல்லாம் கிடையாது. ஸோ வசூல் ரீதியாக ஜெயிக்கிற படங்கள் தான் இன்றைக்கி பெரிய படங்கள்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்கள் அப்படிங்கிறதுனா இந்த சமூகத்துக்கு மெசேஜ் சொல்கிறதெல்லாம் எனக்கு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. வியாபார ரீதியான சினிமாக்கள் அப்படிங்கிறதுக்கு கமர்ஷியல் தேவைப்படுது. இப்போ யாருக்கும் கருத்து சொல்ல வேண்டியதே கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ நிறைய பேர் படிக்கிற பழக்கமும் கிடையாது. ஸோ நல்ல படைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி வர வரும். அதை தாண்டி சினிமா வந்து போராடிட்டு ஒரு குரூப் வந்து தள்ளிக்கிட்டு தான் இருக்குது. நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்தோட பிளாஸ்ட்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் வந்து ஆக்ஷன் மூவியாக நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்களை வந்து மறைமுகமாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் வரதை நிறுத்தவே முடியாது. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் வந்து ஆணித்தரமாக நான் இன்றைக்கி நம்பிட்டு இருக்கிறது, சினிமாவை எது காப்பாற்றிட்டு இருக்குன்னா, டெக்னாலஜி எவ்வளோ வேணால் வளரலாம், எவ்வளோ வேணால் அடுத்த கட்டத்துக்கு போகலாம், பெருசாக நிறைய விஷயங்களை உருவாகலாம், ஏஐ தொழில்நுட்பம் அது இது என்ன போட்டி போடலாம். நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3.5 கோடி பேருக்கு சினிமா பார்க்குறது தான் பொழுதுபோக்கு. நீங்கள் அவங்க மொபைலில் பார்க்க மாட்டாங்க, டிவியில் பார்க்க மாட்டாங்க, ஒன்லி தியேட்டருக்கு போய் தான் படம் பார்ப்பாங்க. அவங்களால தான் சினிமா இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்குது. அது வரைக்கும் சினிமாவை நம்ம அழிக்கவே முடியாது. ஸோ நல்ல படங்கள் வந்துட்டே இருக்கணும். சூப்பர், அழகா சொன்னீங்க. இப்போ உங்களுக்காக வந்து ஒரு சுவாரஸ்யமான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இதுவா அதுவா, ஓகேவா? சோ நீங்க என்னென்ன விஷயங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும். ஆரம்பிச்சிடலாமா? லேட் நைட் ஷூட்டிங் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்ல வந்து ஏர்லி மார்னிங் ஷூட்டிங் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஏர்லி மார்னிங் தான். ஏர்லி மார்னிங். ஓகே. பீச் ஆர் மவுண்டன்ஸ்? ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போறீங்கன்னா பீச் இல்ல மவுண்டன்ஸா? மவுண்டன்ஸ் தான். ஓகே. ஷூட்டிங் வந்து நம்ம கிராமிய சப்ஜெக்டா பிடிக்குமா, நேட்டிவ் சப்ஜெக்டா பிடிக்குமா, இல்ல ஃபாரின் சப்ஜெக்டா, ஃபாரின் லொகேஷன்ல ஷூட் பண்ண பிடிக்குமா? நேட்டிவ் தான். நேட்டிவ் தானா? ஃபாரின் லொகேஷன்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க? அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் சும்மா. நான்லாம் 18 கண்ட்ரீஸ் போயிருக்கேன் நான். ஆமாம், 18 நாடுகளில் போயிருக்கேன். நான் டிஎஃப்எம் டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங் பண்ணது லண்டனில் தான். 2 இயர்ஸ் நான் அங்கே இருந்திருக்கேன். எப்படா நம்ம ஊருக்கு வருவோன்னு இருக்கும். ஆமாம், அங்கெல்லாம் வந்து எப்படின்னா பாரம்பரியமான கட்டமைப்பு கிடையாது. இப்போதைக்கு வந்து உருவாக்கி நவீன தொழில்நுட்பத்தை வச்சு உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி ஒரு குடிசை, நம்ம ஊர்லலாம் இயற்கையாக செட்டு போட்டு வச்சுருக்குது, இயற்கையாகவே லைட்டிங் இருக்குது, இயற்கையாகவே இந்த காற்று, இந்த கிளைமேட்டு, இந்த சாப்பாடு, உணவு முறை, இந்த இதெல்லாம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. எங்கே போனாலும் ஒன்று குளிர் இருக்கும், இல்லைன்னா வெயில் இருக்கும், சூடாக இருக்கும். இப்போ நம்மளோட துபாய் கிளைமேட் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஆனால் நம்ம நாட்டில் எல்லா கிளைமேட்டும் ஸ்டேட் வாரியாக போகலாம். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா போனோம், வேறு கிளைமேட்டு, வேறு சாப்பாடு, வேறு முகங்கள், வேறு மொழி. அப்படியே பக்கத்தில் போனீங்கன்னா கேரளா, அப்படியே கர்நாடகா, வேறு மொழி, வேறு சாப்பாடு, வேறு கிளைமேட்டு. இப்படி அந்த ஊருக்கு போனால் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கிளைமேட்டு, ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு உணவு தான் இருக்கும். அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும்தாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கிளைமேட் இருக்குது. நீங்கள் இல்லை, நீங்கள் சிறப்புஞ்சி ஒன்று கூர்க் போனீங்கன்னா பெங்களூரில் என்டையர் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயும் பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்துடலாம். எப்படியோ ஊட்டிக்கு போனீங்கன்னா இதே தமிழ்நாட்டில், ஊட்டி போனால் வேறு கிளைமேட்டு. அப்படி எல்லாமே இருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான்.
ஸோ நம்ம நேட்டிவ் மாதிரி உலகத்துல எங்கேயுமே வராது. ஓகே, வேற எந்த ஃபாரின் கண்ட்ரியும் போயிட்டு உங்களுக்கு அங்க வாழணும்னு ஒரு ஃபாரின் கண்ட்ரி கூட தோணல? சத்தியமே கிடையவே கிடையாது, தெரியவே நான் போகவும் மாட்டேன். இப்போ நீங்க ஒரு படம் லீடா நடிக்கிறீங்க, பாம்பே ஹீரோயின்ஸ் சூஸ் பண்ணுவீங்களா இல்ல தமிழ் ஹீரோயின்ஸ் சூஸ் பண்ணுவீங்களா? கதை தான் தீர்மானிக்கும். படம் வந்து கதை சொல்லுது, அந்த கதையில ஒரு கதாபாத்திரத்தோடைய தன்மையை வந்து நம்ம சொல்ல நினைக்கும் போது சில விஷயங்கள் வந்து இலைமறை காயா சில விஷயம் சொல்ல வேண்டியிருக்கும். அதை நம்ம தமிழ் பெண்கள்கிட்ட சொல்ல முடியாது, அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ இல்லை சார் அதெல்லாம் கேரக்டர் தான் எனக்கு முக்கியம், அப்படி நான் வேணா என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க வெளி மாநிலத்திலேருந்து வர்ற பெண்கள் தான் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. நான் இத்தனை வருஷமாக சினிமா ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன். ஸோ அதனால தான் பெரும்பாலான சினிமாக்களில் வந்து பெண் கதாபாத்திரங்களை வெளி மாநிலத்துலேருந்து எடுக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தன்மைக்கு அவங்க ஒத்து போவாங்க அப்படின்ட்டு. தமிழ் பெண்கள்கிட்ட அந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட அவங்க ஒருவேளை அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி சீன்லாம் இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே வந்தால் அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இல்லை சார் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம பெண்களுக்கு அங்கே இருக்க நிலைமை எதிர்கொள்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு 4 பேர் இருந்தாலே நம்ம வந்து 1000 வாட்டி இழுத்து முடிக்கிறோங்கிற சுச்சுவேஷனில் ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அவள் இங்கே நடிச்சிருவா. வெளியில் போயிட்டு அவள் எதிர்கொள்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது லைஃப் லாங்கு என்னோட குடும்பத்தை மட்டும் இல்லை, என்னுடைய தொலைதூர விஷயத்தையும் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பக்குவம் வந்து நம்ம பெண்களுக்கு இருக்குது. மற்ற பெண்களுக்கு இல்லைன்னு சொல்ல, பட் என்னன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஓகே, ஐ மீன்ஸ் அவங்கள வந்து இல்லைம்மா இந்த கேரக்டர் தான் இப்படி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி, அதனால தான் நம்ம பெண்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல வித்தியாசம். அது நானே டேரக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, நானே இந்த விஷயங்களில் நான் வந்து பார்த்துருக்கேன். நான் அதுக்காக ஒரு சீனே ஒரு படத்தில் காமெடியாக வச்சேன். என்னோட சும்மாவே ஆடுவோம்ல, ஒரு பெண்ணுக்கிட்ட போய் டைரக்டருக்காக சொல்லுவார், மேடம் இந்த சீனில் நீங்கள் ஒரு தோப்பு வழியாக வந்துட்டு இருக்கீங்க, அப்போ 4 பேர் டவான்னு குதிச்சு உங்களை தோப்புல கூட்டிகிட்டு போயிட்டு பதற ரேப் பண்ணுறாங்க. சார் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் நான் ஒரு குடும்ப பார்க்கான பெண், இப்படிலாம் செய்ய மாட்டேன் சார் அப்படின்னு. கவலைப்படாதீங்க மேடம், இது கனவு சீன் தான். அப்படியா, அப்போ ஓகே சார் அப்படின்னு. என்னன்னா ட்ரீம் சீனாலும் அந்த சீன் எடுத்து தான் ஆகணும். பட் என்ன சொல்றேன்னா அதுக்கு நம்ம தமிழ் பெண்களுக்கு கொஞ்சம் ஒத்து வராது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். இப்போ வர்றவங்களாம் இல்லை சார் அவங்க இப்படி நடிக்கிறாங்களே, அதெல்லாம் அவங்களுடைய சுயவிருப்பம். இது வந்து படத்தை பொறுத்த வரைக்கும் நடிக்க வந்துட்டா அவங்களுடைய சுயவிருப்பத்தை சார்ந்தது. இது நான் என்ன அனுபவத்தில் கண்டது எப்படின்னு சொன்னால், இயல்பாகவே அவங்களுக்கு இது வந்து ஷூட் ஆகாது. ஆக்டரா டைரக்டரா ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ணணும்னா என்ன சூஸ் பண்ணுவீங்க? எனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் டைரக்ஷன் பண்ணுறதுல ஒரு பெரிய நிறைவு என்ன இருக்குன்னா, இப்போ நடிக்கும்போது நான் ஒரு கேரக்டராக மட்டும் தான் நடிக்க முடியும். ஆனால் டேரக்டராக இருக்கும்போது எல்லா கேரக்டராகவும் நடிச்சு காட்ட முடியும் என்னால். ஸோ நான் ஒரு படம் பார்க்கும்போது நான் மொத்த கேரக்டரும் நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தை இம்மா இப்படி நடிமா அப்படிங்கும்போது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட ஒரு சொல்ல முடியும். வயசானவர் இருக்கும்போது அப்படி சொல்ல முடியும். டாக்டராக ஒரு கேரக்டர்னா சார் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இப்படி ஒவ்வொருத்தருமாக நான் மாற முடியும். ஸோ டைரக்ஷன் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு லாங் ட்ரிப் உங்களுக்கு கிடைக்குது, இதுல வந்து நீங்க ஃபேமிலியை சூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணி ஒரு செம்மையான வெக்கேஷன் போடணும்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா, உங்க வைஃப் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல பார்க்கணும், அதனால என்னங்க அப்பதான் நாங்க அதை மன்னிப்பு கேட்போம்ல. மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பியும் தப்பு பண்ணிக்கலாம். தப்புலாம் பண்றது இல்லைங்க. ஏங்க வெக்கேஷன்றீங்க, லாங்ன்றீங்க, டூர்ன்றீங்க, ஃபேமிலியை பார்ப்போமா நம்ம ஜாலியா இருக்குமாங்க. அப்படி புரிஞ்சிடுச்சு, புரிஞ்சது. அதே மாதிரி ஷூட்டிங் டைம்ல டீ வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல காஃபியா? ரெண்டுமே கிடையாதுங்க, தண்ணி தான். அப்படியா? ஷூட்டிங்ல வந்து கொடுப்பாங்களே சார் டீ சார் காஃபி அப்படின்னு. அது குடிக்கலாம், அதெல்லாம் பழகிச்சு ஒரு காலத்துல. பட் அப்படின்னா அது என்ன சொல்றது, அதுவும் ஒரு அடிக்ஷன் ஆயிடும். அதனால வந்து ரெண்டுமே கிடையாது. அதாவது இப்படியா ஜூஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்குவேன். ஆனா பெரும்பாலும் சாய்ஸ்ன்னு பார்த்தா டீ தான். ஒரு செம்மையான பட்ஜெட் கிடைக்குது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து, நீங்க என்ன ஜானர் ஆஃப் மூவி வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறது ஒரு விஷயம். சரியா? ஒரு டைரக்டரா நீங்க வந்து நல்ல ஒரு மசாலா மூவி சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல ரொமான்டிக் மூவி சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல த்ரில்லர் மூவி சூஸ் பண்ணுவீங்களா? ரொமான்டிக். அவர் சொல்லும் போதே அந்த ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை. இல்ல ரொமான்டிக் என்ன அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, ஆதாமேவாள் காலத்துல இருந்து என்ன வரைக்கும் நம்மள உயிர்ப்போட வச்சுட்டு ஒரே விஷயம் லவ் தாங்க. காதல் இல்லைன்னா எதுவுமே நடக்காதீங்க. அந்த காதலை வந்து நீங்க நினைக்கிற ரொமான்டிக்னு சொல்லல. அப்பா எல்லா பெண் குழந்தைகளுக்கும் அப்பா தான் ஃபர்ஸ்ட் லவர். அவங்க தான் அவங்க பார்க்குற முதல் மாவீரனே அவங்க அப்பா தான்.
அதே மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளரும் பொழுது அம்மாவுடைய அருகாமையே அந்த அந்த அவங்க தான் ஃபர்ஸ்ட் லவர் அவங்களுக்கு. இப்படி அதே மாதிரி அண்ணன் தங்கச்சி இல்லை, இந்த உறவுகள்லேயே வந்து ஒரு காதல் இருக்குது. இந்த காதல்னா நீங்கள் இந்த ஒரு பருவம் தாண்டி இணை சேர்றதுக்காக வர்ற லவ்வை சொல்ல நான். ரொமான்டிசைஸ் அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக நீங்கள் கேட்குறீங்க காதல் மூவினா காதல் அது இருக்கும். அது என்னென்னா அது வந்து நம்ம என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி இந்த நம்ம பருவத்தை வந்து போகவே முடியாது எல்லாராலையுமே. நம்ம காதல் படம் நான் நடிச்சிருந்தேன். அந்த படத்தில் ஒரு லவ் இருந்தது இல்லையா. நான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே ஒரு 5000 10,000 என்னோடய பேமெண்ட் சொன்னால் அந்த படம் வந்து ஒரு 10 நாளில் என்கிட்ட ஒரு 7-8 லட்சம் அட்வான்ஸாகவே எனக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் பெரிய ஆச்சரியப்பட்டு போய் நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் நீங்கள் நான் எங்கேயோ இருந்தேன், அங்கங்கே வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன், நீங்கள் என்னை கூப்பிட்டு டக்குன்னு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்தீங்க, இன்றைக்கி இவ்வளோ இருக்கே, எப்படி நான் சேஸ் பண்ணீங்க அப்படின்னு. இல்லைடா நான் உன்னை வந்து சேனல்ஸில் ப்ரோக்ராம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தேன், நீங்கள் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அதெல்லாம் தாண்டி உன் கண்ணில் ஒரு சோகம் இருக்குது, அதை உனக்கு தெரியாமல் அதை வெளியே கொண்டு வந்தால் நீ வந்து நீங்கள் ஏமாத்தலை, நீ அது கரெக்டாக அந்த கேரக்டர் பண்ணிட்ட அப்படின்னு. நான் அப்போ தான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இதெல்லாம் உங்கள் கதைன்னு சொல்கிறாங்க சார், இல்லை யாரோட கதை சொல்கிறாங்க, இல்லை இது நம்ம எல்லாரோடைய கதையும் சார் அப்படின்னு. என்னடா அப்படின்னாரு. சார் ஸ்கூல் பருவம் அப்படின்னாலே அந்த ஒரு ஏஜ் ஒன்று வரும், அந்த ஏஜை தாண்டி தான் நம்ம எல்லாரும் வரணும். ஸோ அது எல்லாரோட கதையும் தான் அது, அதனால எல்லாரும் கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பருவத்தை தாண்டி யாருமே வர முடியாது. ஸோ அதனால் அதில் வந்து இன்னொன்று, நீங்கள் எவ்வளவு மொக்கையாக இருந்தாலும் நீங்கள் ரொமான்டிக் படங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குதுங்க. நகைச்சுவையில் பெரிய கஷ்டம் ஒன்று இருக்குதுங்க. அது நான் ஒரு காமெடி ஆக்டராக சொல்லுவேன். பெரிய டைரக்டருங்க நிறைய பேர் இருக்காங்க, சுந்தர் சி மாதிரி சார் ஆட்கள் தான் வந்து அதில் வந்து இப்போதைக்கு இன்றைக்கும் போல் வச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கதை சொல்கிறது ஈஸி, ஏன்னா சீன் பை சீனாக காமெடி பண்ணிட்டே போயிடலாம். செகண்ட் ஹாஃபில் கதை ஒன்று வந்தே ஆகணும், அப்போ காமெடி பண்ணவே முடியாது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி இல்லைங்க, செகண்ட் ஹாஃப் போர் அடிக்குதுன்றாங்க. ஏன்னா கதைக்குள்ளே கொண்டு போகாமல் செகண்ட் ஹாஃபையும் வீணாக சொல்ல முடியாது. நான் அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸே போட்டிருந்தேன், என்னென்னா லைஃப்பும் சரி சினிமாவும் சரி செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்றிடுவாங்க. கரெக்ட் தான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கணும். லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படின்னா ஆட்டம் ஆடிட்டே போய்க்க விளையாடிக்கிங்க, ஜாலியாக இருங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் பாட்டுக்கு நீங்கள் கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான், அவன் அப்பயே அப்படித்தாண்டான்னு போயிடுவானுங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ரொம்ப முக்கியம், படத்துக்கும் சரி லைஃபுக்கும் சரி. அந்த மாதிரி காமெடி படத்துக்கு செகண்ட் ஹாஃப் பண்ணுறது பெரிய கஷ்டம். த்ரில்லர் அது வந்து என்ன வேணால் மேஜிக் பண்ணலாம், அது வந்து எந்த கதைக்குள்ளேயுமே அடங்காது. அது நீங்கள் கற்பனைகளை என்ன வேணால் சொல்லிக்கலாம், இது நடந்தது அது நடந்தது இது நடந்தது, அதுலேயும் ரொம்ப கஷ்டம். அது சமயமாக வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, அது கடந்ததுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் என்றைக்கும் போர் அடிக்காத விஷயம் லவ் தானே. கரெக்ட் தான் சார், ஒத்துக்கிட்டோம் சார். இவ்ளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன், நாங்க வந்து 5 மார்க் கேள்வி கேட்டோம், நீங்க வந்து 50 மார்க்ஸ் வந்து பதில் சொன்னீங்க. அண்ட் இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணீங்க. ஆர்டி படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சோ மச். அன்பான மக்களே, உங்களுக்கு ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த ஜெயா தொலைக்காட்சி சார்பாக ஆர்டி படம் வந்து ஏதோ ஒரு படம் அப்படின்னு தாண்டி போயிட முடியாது. ஸோ நல்ல ஒரு படம், ஒரு த்ரில்லராக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட எடுத்திருக்க இந்த படத்தை நீங்கள் எல்லாம் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.